வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 21வது வசனம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிற உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் அநேகம். என் இருதயத்தில் இருக்கிற எண்ணம் நிறைய இருக்கு. என் இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்தின் எண்ணங்களும் அநேகமாக இருக்கு. பல காரியங்களை யோசிக்கிறீங்க, பல விதத்தில் பல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுது, உங்க இருதயத்தின் எண்ணங்கள் அநேகமாக இருந்தாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். அல்லேலூயா. நீங்க 1000 யோசிக்கலாம், நீங்க 1000 திட்டமிடலாம், நீங்க 1000 பிளான் பண்ணலாம். ஆனா முடிவில் எது விளங்கும்னா கர்த்தருடைய யோசனையே விளங்கும். அதுவே நிலை நிற்கும். அல்லேலூயா. அப்ப இதுல ஒரு காரியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. என் வாழ்க்கையை குறித்து என்னை காட்டிலும் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியுது. அப்ப நான் தைரியமா சொல்லலாம், God has a plan for me. நான் தைரியமா சொல்ல முடியும், என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு, என் வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. இன்னைக்கு நடக்கிற சூழல், இன்னைக்கு நீங்க சந்திக்கிறதான காரியங்கள், இன்னைக்கு நீங்க கடந்து செல்லுகிறதான பாதையை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க இப்படித்தான் தீர்மானிக்காதீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீங்க பார்க்கிறத வைத்து இதுதான் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, தீர்மானிக்காதீங்க. பிகாஸ் ஏனென்றால் God has a plan for you. உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு, உங்க வாழ்க்கையை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அல்லேலூயா. அவர் ஒரு திட்டம், அவர் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறபடினால நம்ம என்னதான் அப்படி இப்படின்னு செய்தா கூட இந்த வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும்போது அது உண்மையாகவே ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாய் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க யோசிங்க, நீங்க திட்டமிடுங்க, நீங்க பிளான் பண்ணுங்க, எல்லாம் இருக்கட்டும். செய்துட்டு சொல்லுங்க, உங்க திட்டம், உங்க பர்பஸ், உங்களுடைய பிளான் என் வாழ்க்கையில நிறைவேறட்டும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அங்கதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இந்த மனித வாழ்வுல நீங்களும் நானும் தேவ நோக்கத்தோடு தேவ திட்டத்தோடு வாழ்ந்தா வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தை நாடக மேடையாகவும் அதுல மனிதர்களாகிய நாம நடிகர்களாகவும் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். யார் அவரு? என்ன பாஸ்டர் பிரசங்கம் பண்ண வந்துட்டு கேள்வியா கேட்குறீங்களே? உலகம் ஒரு நாடக மேடை, அந்த நாடக மேடையில் மனிதர்கள் எல்லாம் நடிகர்கள் அப்படின்னு சொன்னவர் வில்லியம் ஷேக்ஸ்பியர். வில்லியம் ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிறவர் அதை சொல்லியிருக்கிறார். உலகம் ஒரு நாடக மேடை, அதில் மனிதர்கள் நடிகர்கள் அப்படி. இப்போ இந்த நாடக மேடையை மனிதர்கள் எந்த விதத்தில் நடிக்கிறாங்கன்னு 7 ஸ்டேஜா பிரிச்சிட்டார் அவர். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஃபன்ட் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? பால் குடிக்கிற குழந்தைங்க, பிறந்த குழந்தை. அதுக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஆமா, பசிக்கும் போது அப்படிங்கும், உடனே என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும், அப்புறம் அது பாட்டு தூங்கிடும், அவ்வளவுதான். இன்ஃபன்ட் ஸ்டேஜ். ரெண்டாவது ஒரு ஸ்டேஜ் இருக்கு, அது என்னன்னா சைல்டுஹுட் ஸ்டேஜ் அல்லது ஸ்கூல் பாய் ஸ்டேஜ்.
இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பிள்ளைக்கு ஒரு பேக்கை மாட்டி விட்டு அதில் 2-3 நோட்டை திணிச்சு அது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லும். ஆனாலும் தரன்னு இழுத்துட்டு போய் உள்ளே பிடிச்சி உட்கார வச்சு உட்காந்தே இரு அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டேஜ் ஸ்கூல் பாய் ஸ்டேஜ், சைல்டுஹுட் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்துடும் இந்த ஸ்கூல் பாய் ஸ்டேஜ். 10ஆம் கிளாஸ் நெருங்கும் போது பாருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் மாறும். அந்த ஸ்டேஜை வந்து அடோலசன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. லவ்வர் ஸ்டேஜ், அடோலசன்ஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் எப்படி இருப்பான் தெரியுமா பையன்? இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பான். இந்த ஸ்டேஜ் வந்தவொடனே எதிர்த்தாப்புல ஒரு பொம்பளை பிள்ளை வந்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே குனிவான், அப்படியே கொஞ்சம் வெக்கப்படுவான். பொம்பளை பிள்ளை பாருங்க ஒரு ஆம்பளை பையன் வந்த உடனேவும் அப்படியே கொஞ்சம் அப்படி வெக்கப்படும், அப்படி பேசுறதுக்கு யோசிக்கும், அப்படியே கொஞ்சம் நெளியும். ஏன்னா இது என்ன ஸ்டேஜ்? அடோலசன்ஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அப்படியே கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. லைட்டாக அரும்பு மீசை அப்படி வெளியே தெரியும், அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நெளிஞ்சிக்கிட்டு அப்படியேவும் இருப்பாங்க. இது அது மாதிரியான பருவம். 4வது ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அது என்னன்னா சோல்ஜர் அப்படின்னு சொல்றாங்க. கல்லூரி படிப்பை நிறைவு பண்ணுகிற ஒரு பருவம். இந்த ஸ்டேஜ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 22 வயசு 23 வயசு அப்படி வராங்க. இப்போ என்ன சோல்ஜர் ஸ்டேஜ் அப்படின்னா கொஞ்சம் தாடி வரும், கொஞ்சம் மீசை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் மீசையிலையும் தாடியிலையும் கவனமாகவே இருக்கும். அப்படியே மீசையை கொஞ்சம் தடவி விடும், அப்படி தாடியை கொஞ்சம் தடவி விடும், அடிக்கடி ட்ரிம் பண்ணும், அடிக்கடி கண்ணாடி பார்க்கும், தலையை சீவும், அப்புறம் அப்படியே கொஞ்சம் நெஞ்சை நிமித்திக்கிட்டே என்ன செய்யும், நடக்கும். ஆமாம், டேய் ஏன்டா சர்ச்சுக்கு வரல அப்படின்னா முன்னாடி அப்படி கேட்டால் ரொம்ப பயபக்தியாக பதில் சொல்லுவான், அது மாதிரி பாஸ்டர் அப்படின்னு. ஆனால் இப்போ வரல என்ன பண்ணுறது அப்படிமா. அதான்டா ஏன்டா வரல, தான் வரலன்னு சொல்கிறோம்ல அப்படிமா. வீட்டில் டேய் எந்திரா அப்படின்னா முடியாது, டேய் அதை பண்ணுறா முடியாது, அப்படி ஒரு வெறப்பாகவே என்ன செய்வான் இருப்பான். அப்படியே இந்த எல்லையில் கொண்டு போய் விடப்பட்ட ஒரு போர் சேவகன் மாதிரியே சுற்றிக்கிட்டு இருப்பான், நெஞ்சை நிமித்திக்கிட்டு. எப்போனாலும் யாரனாலும் அடிக்கிறதுக்கு நான் ஆயத்தம் அப்படிங்கிற மாதிரியே இருப்பான். சோல்ஜர் ஸ்டேஜ். ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பருவத்தில் அவன் அப்படித்தான் இருப்பான். ஆமாம், யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா உடனே வரிஞ்சு கட்டிட்டு என்ன செய்வான், சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருப்பான். அதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ சோல்ஜர். அடுத்து ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க, ஹஸ்பண்ட் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? ஆமாங்க, இப்போ பாருங்க அவருக்கு தொப்பை வந்துடும், இருக்கிற 6 பேக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடும், கொலன்னு போயிடும், சிங்கிள் பேக் அப்படி மாறிடும். அப்புறம் என்ன, இது வரைக்கும் மீசியும் தாடியும் ட்ரிம் பண்ணவர் இப்போ பல மாசமாக தாடியோடையே சுற்றுவார். சேவிங் பண்ணுறதுக்கு காசே இல்லாத ஆள் மாதிரியே தோற்றம் இருக்கும். ஆமாம், யாரை பார்த்தாலும் அவரை பார்த்து ரொம்ப பரிதாபமாக சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி அவர் தோற்றம் என்ன செய்யும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அவரும் பாவம் போல் சாப்பிட்டேன். ஏன் கல்யாணம் பண்ணிட்டாரு, ஒன்றை கூப்பிட்டு வந்தால் அது என்ன செஞ்சிருச்சு, வந்து கூட ஒரு 3 இப்போ என்ன செஞ்சிருச்சு கொடுத்துருச்சு. ஆக மொத்தம் இப்போ 4 ஆகிப்போச்சு. இந்த 4ஐயும் தூக்கி என்ன செய்ய வேண்டியிருக்கு, சுமக்க வேண்டியிருக்கு. அதனால இருந்த 6 பேக்ஸ் எல்லாம் போய் இப்போ எல்லாம் என்னவாகிப்போச்சு, பெல்லி பேக்காக மாறி போச்சு. அதனால இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சுமந்துக்கிட்டே அலைய வேண்டிய ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டேஜ். இவருக்கு எல்லா யோசனையும் மனைவி
பிள்ளைகள் படிக்க வைக்கணும், காப்பாற்றணும், ஏதாவது செய்யணும், இதுலேயே வாழ்க்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் 6ஆவதாக ஒரு ஸ்டேஜ் இருக்குங்க. அது என்னன்னா ஓல்ட் மேன் ஸ்டேஜ் that comes at the age of 58. 58 என்னதுங்க? கவர்மெண்ட்டு இப்போ நம்மளை கொஞ்சம் கரிசனை கட்டி 60ன்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் 58க்கே இதுக்கு மேலே நீ என்ன கிடையாது, போய் ஓரமாக உட்காரு. ஓல்டு மேன் ஸ்டேஜ். இப்போ இவர் என்ன செய்வார், எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி ஒரு ஓரமாக வந்து அவர் பாட்டுக்கு உட்காந்து பையனுக்கு கல்யாணம், பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாத்தையும் பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் சிரித்த முகத்தோடு அடியும் வருவார், அடி சுற்றி வருவார், அவ்வளோதான். இப்போ இதையும் கடந்து கடைசியாக ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் இருக்குது. அது என்னன்னா பஃபூன் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? பஃபூன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், அவர் 65 வயசெல்லாம் கடந்து 70-75 வயசெல்லாம் கடந்து இன்னும் நிலைமை ரொம்ப மோசமாக போய் குடு 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 குடுன்னு என்ன செய்யும், கை கால்லாம் நடுங்கும். ஏன் பஃபூன் ஸ்டேஜ்னு வச்சாங்கன்னா, ஒரு கண்ணாடி ஒன்று போட்டிருப்பார். அந்த கண்ணாடி சோடா பாட்டில் இருக்கு பாருங்கள், அதில் செஞ்ச கண்ணாடியாக இருக்கும். அது கண்ணுலேயே நிற்காது, கீழே கீழே என்ன செய்யும், இறங்கி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கயரை வேற கட்டி கழுத்தில் என்ன செஞ்சிருப்பார், மாட்டியிருப்பார். ஏன்னா கண்ணாடி என்ன செஞ்சிடும், எங்கேயாவது போகும்போது கீழே விழுந்துரும்னு தெரியும். அப்புறம் கையில் ஒரு குச்சி ஒன்று வச்சுருப்பார். அந்த குச்சியை வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு தள்ளாடி நடந்து வருவார் பாருங்க, பஃபூன் ஸ்டேஜ். இந்த நேரத்தில் அவர் பஃபூனாவே தான் இருப்பார். ஏன்னா பேர குழந்தைங்களாம் என்ன பண்ணும், அவர்கிட்ட பண்ணுற சேட்டைக்கு அளவே இருக்காது. ஸோ இப்படி மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு 7 ஸ்டேஜ் என்ன செய்யுது இருக்குது. இதில் மனுஷன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இதில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழுவதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. வேதத்தில் தேவ திட்டம் நிறைவேறிய, தேவ நோக்கம் நிறைவேறிய ஒரு மனிதன் உண்டு. அவரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம் வசனத்தை. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே இப்போ உங்களுக்கு இந்த வசனத்தை வாசித்ததுக்கு பிற்பாடு தெரிஞ்சிருக்கோம் நான் இப்போ யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு. யாரை பற்றி சொல்ல போகிறேன் சொல்லுங்க? யோசேப். யோசேப்பு இங்கே சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு, ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதனால தான் யோசேப்பினுடைய வாழ்க்கையில தீமைகள் இழைக்கப்பட்ட போது கூட அதை தேவன் நன்மையாய் மாற்றினார். அப்போ உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறபடினால தீமைகள் வாழ்க்கையில இழைக்கப்பட்டாலும் தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். God has a plan and purpose for me. என்னை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் என்ன செய்யுது இருக்கு. எப்படி யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கமும் திட்டமும் இருந்துச்சோ, அதுபோல உங்களையும் என்னையும் குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆமெனா? அல்லேலூயா. இந்த நோக்கம் நிறைவேறணும், இந்த தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். ஒன்று, ஆதியாகமம் 37:5வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு இங்க யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுங்க. இப்ப இந்த சொப்பனத்தின் அடிப்படையில தான் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு யோசேப்புக்கு தேவ திட்டம் என்ன செய்தது நிறைவேறியது. அப்ப இங்க ஒன்றை புரிந்து கொள்கிறோம். Purpose begins with God's vision. தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதான அவருடைய திட்டத்தை
நம்ம 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 அவருடைய தரிசனத்தின் அடிப்படையிலே துவங்குகிறார். அவர் தருகிற தரிசனத்தின் அடிப்படையிலேயே தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில துவங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப தரிசனம் இல்லை அப்படின்னா தேவ திட்டத்துக்கு நேராக நீங்கள் நான் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடங்கள்ல ஜனங்கள் என்ன செய்யறாங்க, சீர்கெட்டு போறாங்க. ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, where there is no vision people perish. தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு துவக்கமே எங்க தான் இருக்குது, தரிசனத்துல தான் இருக்கு. அங்க யோசேப்புக்கு அப்படி ஒரு சொப்பனம், அப்படி ஒரு பார்வை, அப்படி ஒன்று இருந்துச்சு. அதுதான் துவக்கமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்தா கூட அந்த துவக்கத்தின் அடிப்படையில தான் தேவ திட்டம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. அப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த வார்த்தைகளின்படி தேவன் நமக்கு சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா, உங்களுடைய தரிசன பார்வையை கர்த்தர் திறந்தருளும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். அப்படி உங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகும் போது அந்த தரிசனம் தான் தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான துவக்கமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இந்த தரிசனம் இல்லாததுனால தான் அநேகருடைய வாழ்க்கை சீர்கெட்டதாய் போய்விடுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கை சீர்கெட்டு போனதுக்கு பிற்பாடு அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்றது என்ன தெரியுமா, நான் எதையுமே யோசிக்கலை, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை யோசிக்கலை, அதை ஏன்? அவங்களுக்கு ஒரு தரிசனம் இல்லை, தரிசன பார்வை இல்லை. நான் இப்படி ஆகணும், நான் இப்படி இருக்கணும், இப்படி என்னுடைய எதிர்காலம் இருக்கணும், இப்படி கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த நிலைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு தரிசன பார்வையும் அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் அவர்கள் சீர்கெட்டு போனார்கள். அப்ப இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச வரும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு தரிசன பார்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க எதிர்காலத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசன பார்வை இருக்கணும். இப்படிதான் இருப்பேன், இப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இப்படி என்ன மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு தரிசன பார்வை இருந்துச்சுன்னா தேவ திட்டத்திற்கான துவக்கமாய் அது என்ன செய்யுது, இருக்குது. அது துவக்கமா இருக்கு. அங்க ஆண்டவர் ஒன்னு துவங்குறாரு, அப்புறம் எதிர்காலத்துல ஒன்று நிறைவேறுது. நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க, தேவ திட்டம் நிறைவேறியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது ஆதியாகமம் 37, 23, 24. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்த்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. சார், இது நமக்கு இந்த வசனங்களை தொடர்ந்து வாசி பாருங்க. ஒரு காரியத்தை நம்மால் கற்றுக்கொள்ள முடிகிறது. என்னன்னா, purpose is tested through trials. தேவனுடைய திட்டம் நம்ம வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல சோதனைகளின் வழியாக பரீட்சை பண்ணப்படுகிறது. தேவ திட்டம் சோதனைகளின் வழியாய் பரீட்சை பண்ணப்படுகிறது. நம்ம அநேக நேரங்களில் வாழ்க்கையில தேவ திட்டத்துக்கு நேராக ஓடும்போது பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. அப்போதெல்லாம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், ஐ ஹாவ் அ டெஸ்ட். இதுல நான் என்ன செய்யணும், பாஸ் ஆகணும். தேவ திட்டத்துல நமக்கு நிறைய டெஸ்ட் என்ன செய்யுது இருக்கு. அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணி அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவர்களாய் நம்ம மாறிவிட வேண்டும். அல்லேலூயா. டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா என்னங்க, அப்புறம் நோக்கம் நிறைவேறிடும். ஆமேனா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2, 3. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. ஆதியாகமம் 39, 21. கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். Purpose requires faithfulness in small things.
சிறிய காரியத்தில் கூட உண்மைத்தன்மைய தேவ திட்டம் எதிர்பார்க்கிறது. அப்ப தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா சின்ன சின்ன காரியத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும்? உண்மையாய் இருக்க வேண்டும். இப்போ யோசேப்பு பாருங்க, போத்திபார் வீட்டில் உண்மையா இருந்தார், சிறைச்சாலையில் உண்மையா இருந்தார். எல்லா இடத்துலையும் இந்த யோசேப்புக்கு உண்மைங்கிறது என்ன செய்தது? இருந்துச்சு. கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்திற்கு அதிபதியா வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு நம்ம கொஞ்சத்திலேயே எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? உண்மையுடையவர்களாக இருக்கணும். கொஞ்சமாக இருக்கிற நேரத்தில், கொஞ்சமாக இருக்கிற காரியத்தில் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருந்தோம்னா நம்மை குறித்து பெரிய தேவ திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ தேவ திட்டம் நம்முடைய உண்மையின் அடிப்படையில் என்ன செய்யுது? இருக்கு. சின்ன சின்ன காரியம் தானேன்னு சொல்லி அதில் நம்ம உண்மையற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. சின்ன காரியமாக இருந்தாலும் அதுலேயும் நான் உண்மையாக இருப்பேன்னு நீங்கள் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஆமாம், சின்ன காரியத்தில் கூட நான் உண்மையாக இருப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை குறித்து, என்னை குறித்து தேவனுடைய நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இந்த வார்த்தையை பேசுனதுக்கான காரணம் அதுதான். நம்மளை குறித்து தேவன் வச்சிருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவார். என் குடும்பத்தை குறித்து, என் ஊழியத்தை குறித்து வைத்திருக்கிற தேவனுடைய நோக்கம் நிறைவேறும் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி விசுவாசிங்க. என்னை குறித்து, என் வேலையை குறித்து, நான் செய்கிற தொழிலை குறித்து தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேறும். அப்படி விசுவாசிச்சு பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். எளிமை நிற்போம் ஆண்டுடைய பிரசன்னத்தில்.